அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருக்கு. அதே நேரத்துல திமுகவின் தேர்தல் அறிக்கையும் வெளியாயிருக்கு. சிஏஏவை ரத்து பண்ணுவோம், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது நாடு முழுக்க அவங்க எல்லாத்துக்கும் ரூ. 1000 மகளிருக்கு குடுக்க போறோம் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. வேட்பாளர் பட்டியல்ல பலமானவர்கள் யார், பலம் இல்லாதவர்கள் யார், இதில் புதுமுகங்கள் எத்தனை, இது மாதிரி பல விஷயங்கள் பேச நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஆர்கே இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் விஷ்ணு. சார், முதல்ல திமுகவின் தேர்தல் அறிக்கை. அவங்க திராவிட மாடலை அப்படியே நேஷனல் மாடலா மாத்துற அளவுக்கு அந்த தேர்தல் அறிக்கை இருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமாக முக்கியமான ஒரு அறிக்கையை தான் பார்க்கிறேன். ஏன்னா திமுகவினுடைய அறிக்கையை பொறுத்தவரை நாம பார்த்திருக்கோம். அதிமுக அறிக்கையானாலும் சரி, திமுக அறிக்கையானாலும் சரி, மிக தெளிவாக அவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் செய்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் அவர்கள் அதை வெளியிடுவார்கள். இல்லாமல் இப்போ ஏன்னா நரேந்திர மோடியினுடைய அந்த வாக்குறுதியில் எடுத்து பாருங்க. ஃபார்மர்ஸ் இன்கம் டபுள் ஆக போகுது 2022 சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதியா பார்க்க வேண்டியது இருக்குது, கொண்டு வரல. 15 லட்சம் எல்லா வங்கி கணக்குலையும் போடுறேன், அந்த அளவுக்கு காசு வெளியூர்ல பிளாக் மணில இருக்கு அப்படின்னு ஒரு வாக்குறுதியை ஊர் பூரா பேசிட்டு இருந்தார். ஆனால் அதுவும் இப்போ கிடையாது, யாருக்குமே வரல. இந்த மாதிரி ஒவ்வொரு அனைவருக்கு, இளைஞர்களுக்கு 2 லட்சம் 2 கோடி பேருக்கு எல்லா வருடம் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு, நேற்றைய தினம் அண்ணாமலை பேசும்போது என்ன சொல்றாங்க, 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இந்த இந்த சமீப காலத்திலேயே 10 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பேசுறாரு. அப்போ அப்படி பார்த்துக்கும் போது இந்த ஒரு அறிக்கையானது முக்கியமான அறிக்கையை பார்க்க வேண்டியது இருக்கு. நிச்சயமாக இந்த கவர்னருடைய அலுவலகம் அபாலிஷ் பண்றது, இல்லை என்றால் அவரை அப்பாயிண்ட் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இல்லை என்றால் முதலமைச்சருடைய அந்த ஒப்புதலோடு அப்பாயிண்ட் பண்ண வேண்டும் என்பது இவர்கள் விரும்புகின்ற ஆட்சி மத்தியில் அமைஞ்சாத்தால் முடியுமே தவிர நிச்சயமாக இவர்களால் செய்ய முடியாது. எப்படி நீட் ரத்து இவர்களால் செய்ய முடியாதோ, அது மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த அதிகாரி பிரதியில் இருக்கிறதோ, ஏறத்தாழ அதே மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கிறது. அப்போ காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அமையுமேயானால் நிச்சயமா அந்த கவர்னருடைய அந்த பவர்ஸ்ல ரீலுக் இருக்கும் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே மாதிரி ஆர்டிகல் 361, இந்த 361 பிரகாரம் தான் இந்த கவர்னர்களுக்கு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்து விலக்கு அளிக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனா இருக்கிறது. அது நிச்சயமாக எடுத்து களைய வேண்டும். ஏனென்றால் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு, என்ன வேணாலும் செய்துட்டு, என்ன அடாவடித்தனம் வேணாலும் ஒரு ஸ்டேட்ல செஞ்சுட்டு, இங்க இப்ப கடைசியாக நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா, பொன்முடியுடைய ஸ்வேரிங்னு கவர்னர் ஓடி போயிருவாராமா. அப்புறம் அவர் ஒரு லெட்டர் எழுதுவாராமா, இந்த மாதிரி அபேட் ஆகல, உங்களுடைய கிரைம் அபேட் ஆகல லெட்டர் எழுதுவாராமா. அதை வக்காலத்து வாங்கி கொண்டு இங்க பேசுவார்களாமா. அரசியல் தெரிஞ்சவர்கள், லா தெரிஞ்சவர்கள் பேசுவார்களாமா. அப்ப 361 விளக்க வேண்டும் என்றது, 61 விளக்க வேண்டும் என்றது புதிய ஒரு கோரிக்கையா இருக்கிறது. இதுவரை காணாத ஒரு கோரிக்கையா இருக்கிறது. அதே மாதிரி திருக்குறளை நேஷனல் புக் ஆக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக திருக்குறள் அனைத்து மொழிகளுக்கும் மொழிபெயர்த்து அது திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். எப்படி ஹிந்தி திணிப்பு சரியில்லையோ, அதே மாதிரி திருக்குறள் திணிப்பும், அதே இல்லை என்றால் தமிழ் திணிப்பும் சரியில்லை. அது மக்கள் விரும்பி படிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நேஷனல் புக் என்ற அறிவிக்கையில ஒரு அந்தஸ்து வரும் என்று நான் கருதுகிறேன். அந்த அந்தஸ்துல மக்களுக்கு கியூரியாசிட்டி வரும். ஆனால் அதுக்கு ஏதுவான நமக்கு இருக்கின்ற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கிறதா என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அதையும் தயார்படுத்தி கொண்டுதான் நாம் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி நியூ எஜுகேஷனல் பாலிசி ஆனாலும் சரி, நீட் ஆனாலும் சரி, சிஏஏ ஆனாலும் சரி, யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆனாலும் சரி, இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் செய்ய மாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நியூ எஜுகேஷனல் பாலிசி அதிமுகவும் எதிர்த்த விஷயமா தான் இருக்கிறது. நாங்க எதற்கு 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ஃபாலோ பண்ணோம், வடக்கில் இருக்கிறவங்க 2 லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணும்போது நாமளும் 2 லாங்குவேஜ் ஃபாலோ போனால் போதும் என்ற அளவுக்கு அவர்கள் பேசி இருக்கிறார்கள். நிச்சயமாக அது ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கிறேன். அவன் 3வது லாங்குவேஜ் படிக்கும்போது நாமளும் 3வது லாங்குவேஜ் படித்துக் கொள்ளலாம் என்ற அந்த கருத்துக்கு நானும் உடந்தையாத்தான் இருக்கிறேன். நம்ம அனைவரும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கருதுகிறேன். அது வடக்குக்கு ஒரு ரூல், தெற்குக்கு ஒரு ரூல்னு இருக்கக்கூடாது என்றதான் முக்கியமான கருத்தா இருக்கு. அவன் 2 லாங்குவேஜ் கூட படிக்கலாம், ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் படித்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீட்டை பொறுத்தவரை நிச்சயமாக அது திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயமாக வருகிறது. ஏனென்றால் 2021 கேம்பெயின் நாங்க நீட்டை விலக்கிறோம் என்ற அந்த வாக்குறுதியோடு வந்தார்கள். மறுபடியும் அந்த வாக்குறுதியை சொல்லி இருக்கிறார்கள். அது நிச்சயமாக மக்களுக்கு எடுத்து விளக்க வேண்டும். எங்களால் அங்கே ஏன் செய்ய முடியலன்னு பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடி அரசாங்கம் அதுக்கு ஏதுவாக துணையாக இருக்கவில்லை. அப்புறம் நீட்ல இந்த அனைத்து அந்த என்டையர் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று வருவது கம்ப்ளீட்டாக இது ஒரு தரப்பினருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற விஷயமா இருக்கிறது. அதாவது செல்வந்தருக்கு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கிறதோ
அந்த நபர்களுக்கு மட்டும் 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் கொடுத்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல போய் உட்கார்ற நபர்களுக்கு மட்டும் அது ஹெல்ப் பண்ற விஷயமாக வருகிறது என்று அந்த விஷயத்தை நிச்சயமாக உணர்த்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சிஏஏ யூசிசி வந்து இது பலரும் சொல்கிறார்கள், சிஏஏ பொறுத்தவரை நீங்க மாநில அரசாங்கத்துக்கு ஒரு ரோலும் கிடையாது, எல்லாமே முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் தான் என்று கூறுகிறது. ஆனால் இதுவரையான காலகட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சிட்டிசன்ஷிப் டிட்டர்மினேஷன் என்பது கலெக்டரோட கையில இருக்கிறது. அந்த கலெக்டர் தான் அதை செய்ய வேண்டும். கலெக்டர் என்ன மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்காரா என்ன? மாநில அரசினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. அப்ப மாநில அரசுக்கு உட்பட்ட ஒரு பணியாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பதான் அந்த சிஏனுடைய புது ரூல்ஸை கொண்டு வந்துகிட்டு, சிட்டிசன்ஷிப்புக்கு புது ரூலை கொண்டு வந்துகிட்டு, அதன் பிறகு அதை வந்து அந்த கம்ப்ளீட் பவர் வந்து கலெக்டர் கையிலிருந்து எடுக்கிறாங்க. நிச்சயமாக அந்த கலெக்டர் கையிலிருந்து எடுக்கின்ற அந்த விஷயத்தை வந்து நாம் ஒத்துக்கொள்ள முடியாது என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு இந்தியா பூரா இது அந்த சலுகை வந்து கொடுப்போம் என்ற சலுகை அவருடைய உரிமை தொகை என்று பேசுகிறாரு. உரிமை தொகை 1000 ரூபாய் நாடு முழுக்க அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சார் இதோட சேர்த்து ஆட் ஆனா இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுங்க. ஒரு விஷயம் வந்து நாடு முழுக்க டோல் ஃப்ரீ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான சாத்தியக்கூறு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருங்க. அப்புறம் முக்கியமா பலரையும் பாதித்து கொண்டிருக்கும் அந்த பேங்கோட மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட்டை வைத்திருக்கக்கூடிய அந்த இதுக்கான ஃபைன்ஸை வந்து ரீசேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறிச்சும் சேர்த்து இதோட அப்படி நிச்சயமாக ரெண்டும் வந்து முக்கியமான விஷயங்களாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் இப்ப வந்து டோல் என்பது பெரும் பிரச்சனையா இருக்குது. எங்க போனாலும் வந்து டோலுக்கு டோல் என்று சொல்லி இருக்கிறார்கள். சென்னையில இருந்து வெளியே போனாலே டோல். அதுவும் வந்து சாதாரண டோல்லாம் கிடையாது. எல்லாம் 70 ரூபா 100 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்கிறது. அப்போ மக்களுக்கு அது பெரும் ஒரு நெரிசலை கொடுத்து கொண்டிருக்கிறது. முன்னாடி ஒரு ஒரு லா ஒன்று இருக்கிறது. அது என்ன லான்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு நகரத்துக்கு 60 கிலோமீட்டர் தாண்டி தான் டோல் இருக்கணும்னு இருக்கிறது. இப்ப அதெல்லாம் கிடையாது. நகரத்துக்குள்ளாலே டோல் வந்துருச்சு. அந்த நகரத்துக்குள்ளால இருந்து கொண்டு எப்படி இது வந்து ஒத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை எடுக்கும்போது தான் மக்களுக்கு இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரிகோஷே எஃபெக்ட்ல இந்த டோல் வந்து அது நாம வந்து மறுபடியும் வந்து சரி வைத்துக் கொண்டால் அப்புறம் அதனுடைய அது பஸ் ஃபேர்ல வந்து இடிக்கும். அப்புறம் இந்த பொருட்களுடைய ஃபேர்ல வந்து இடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அது பிரச்சனையாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் இப்ப திமுகவினுடைய ஒரு பெரிய வெளிப்படைத்தன்மை இப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இமேஜ் இப்ப வந்ததுக்கு காரணம் வந்து அந்த தேர்தல் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னுடைய அந்த இது வந்து ரிலீஸ் பண்ணதுனாலதான். அப்போ டிரான்ஸ்பரண்ட் ஃபண்டிங்கை பத்தி பல இடங்கள்ல வந்து திமுக வந்து பேசிக்கொண்டே வருகிறது. அரசியல் கட்சிகளினுடைய அந்த ஃபண்டிங்கை பத்தியும் பேசிக்கொண்டு வருது. முக்கியமான விஷயமாக பார்க்கிறேன். அதை தாண்டி வந்து இப்போ இந்த பெண்களுக்கு வருகின்ற அந்த 1000 ரூபாய் என்பது அது ஆக்சுவலா நாட்டிலேயே ஒரு சலசலப்பு வந்து கொண்டு வரும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் காங்கிரசும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இங்க இருக்கின்ற அந்த பஸ் ஃபேர் பெண்களுக்கு வேண்டாம் என்று நாம் ஒரு முடிவு எடுத்தோமோ, தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்ததோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு தெலுங்கானால இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்ப காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அந்த ஐடியாலஜிக்கலி ரொம்ப அருகில் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்தால் நிச்சயமாக நடக்கும் என்று நான் கருதுகிறேன். சார் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க சொல்லக்கூடிய அத்தனையுமே மத்தியில் இவர்கள் விரும்பும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் தானே சார் சாத்தியம். இல்லைன்னா இவங்க தேர்தல் அறிக்கையில் பலவற்றை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கும். தமிழகத்தில் இவர்கள் கம்ப்ளீட் ஸ்வீப் செய்த போதிலும் அது வந்து வாய்ப்பு கம்மி தானே சார்? நிச்சயமாக கம்மியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன நீங்க செஞ்சாலும், அதாவது ஒரு அரசாங்கம் இருக்கிறது, இல்லை என்றால் ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சி வந்து ஒரு மெஜாரிட்டி வந்து எம்பிக்களை எடுத்துக்கொண்டு டெல்லியில் சென்றால் கூட அங்க இருக்கிற பிரச்சனையும் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து அதனுடைய ஆதிக்கம் செலுத்தி கொண்டு அங்க வந்து ஆட்சியில வந்ததுன்னா அது வந்து ஒரு ரீஜனுக்கும் உதவாதுன்றதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இப்போ நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் குஜராத்ல இருந்து வர்றாங்க. அதனால குஜராத்துக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இங்க இருக்கின்ற செல்வந்தர்களும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கூட சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே குஜராத்துக்கு செய்ய வேண்டிய இது என்ன ப்ராஜெக்ட் இருந்தாலும் குஜராத்துக்கு எடுத்துட்டு போலியா என்ற அந்த கேள்வி வருது. பியூரோக்ராட்ஸ் கூட என்னிடத்துல சொல்லி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அது வந்து குஜராத்துக்கு போறது, இல்லைன்னா யூபியில ஏன் வச்சு கூடாதுன்னு நல்லா கேள்வி எல்லாம் வருகிறது என்று கூறுகிறார்கள். அப்ப அது நிச்சயமாக அது வந்து ஒரு அரசியல் கட்சினால் முடியாது. ஆனால் இஷ்யூஸ் ரேஸ் பண்றது இதுக்கு இஷ்யூ இல்லை. இந்த இஷ்யூவை தாண்டி அடுத்த இஷ்யூஸ் பாருங்களேன். இலங்கை தமிழர்களுக்கு இங்க வாழ்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை என்று பேசுகிறார்கள். அப்போ இது எவ்வளவு காலமான ஒரு டிமாண்ட் யோசிச்சு பாருங்களேன். அதாவது 1983 முதல் இது வர்றாங்க, அந்த அகதிகள் வர்றாங்க. அவர்களுக்கு பேர் மாத்தினால ஒரு இதுவும் கிடையாதுங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவருடைய வாழ்க்கை இன்னைக்கும் அவ்வளவுமா தான் இருக்கு. என்னுடைய பிஹெச்டி கூட அந்த விஷயத்தை தான் செய்திருக்கிறேன். அதாவது இலங்கை தமிழர்களும் அதே மாதிரி ரோஹிங்கியா மக்களும்.
அப்போ இவர்களுக்கு வந்து 83ல இருந்து இருக்கிறவனுக்கு ஒரு விடிவு வேண்டாமா? அவனுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கல என்ன தயக்கம் எனக்கு புரியவில்லை. சிஏஏ கொண்டு வந்துட்டு பாக்கி இருக்கின்ற ஊர்ல இருக்கிற ஹிந்துக்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா இந்த ஊர்ல இருந்து வந்த ஹிந்துக்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பாக்கி இருக்கின்ற ஊர்ல வந்து கிறிஸ்டின் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஆனா இலங்கையில இருந்து வந்தா மட்டும் கிடையாதுங்கிற அந்த விஷயம் வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு வருகின்ற எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து கேரண்டி வந்து இவர்கள் வழங்குகிறார்கள். அதற்கு தான் இன்னைக்கு ஹரியானால அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய விளைவாக அரசாங்கம் வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேக் அடித்தா கூட அவர்கள் இன்னைக்கு கார்பரேட் கூட தான் இந்த பாஜக அரசாங்கம் இருக்கிறது என்றது மிக தெளிவாக தெரிகிறது. ஏன்னா இந்த தேர்தலை கடந்து விட்டு அப்புறம் அடுத்த பிரச்சனை பார்த்துக்கலான்ற ஒரு இடத்துல தான் பாஜக அணுகுகிறது. ஆனால் இது வந்து இது இப்போ பாஜகவுக்கு இந்த அழுத்தம் வரும். அதாவது எம்எஸ்பி இல்லை என்றால் அதை பத்தி பேச வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு வந்து இவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக நாங்க முற்றிலும் ஸ்கிராப் பண்றோம் என்று கூறியிருக்கிறார்கள். மிக மிக வெல்கம் பண்ணக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் இது தேர்தல் வந்து நடக்கத்தான், அதாவது ஒரு இடத்துல ஒரு தேர்தல் நடக்கிறது மட்டும்தான் இந்த மக்களினுடைய மனநிலை நமக்கு தெரிய முடியும். அப்ப நீங்க 5 வருட காலம் வந்து ஒரு தேர்தலும் எங்கு நடக்காதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன அடாவடித்தனம் செய்து வேணாலும் செய்திடலாம். இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து 2001ல இருந்து 2006 வரை இருந்த ஆட்சி தான். 2001ல வந்து அம்மையார் வந்து ஜெயலலிதா வந்து அதிகாரத்துக்கு வருகிறார்கள் தமிழ்நாட்டுல. அதன் பிறகு வந்து டெஸ்மா எஸ்மா எல்லாம் போட்டு இந்த இருக்கின்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்றார்கள். 1,70,70,000 எம்ப்ளாயிஸை வந்து டிஸ்மிஸ் பண்றார்கள். அதனுடைய எதிரொலியாக 2004 தேர்தலில் வந்து 0 வருகிறது. அது முதல் முறையாக அந்த அளவுக்கு மோசமான ஒரு 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 பின்னடைவே அதிமுக நம்பர். சந்திச்சிச்சு. ஆமா, பின்னடை வந்து அதிமுகவுக்கு வந்து எம்பி எலெக்ஷன்ல வருகிறது. அதன் பிறகுதான் அவர்கள் கம்ப்ளீட்டாக மாத்துகிறார்கள். அப்ப 2001 தேர்தலில் வர்றாங்க. 2006ல பெரிய பின்னடைவு வருது. அந்த 2006ல 2004ல பெரிய பின்னடைவு வருது எம்பி தேர்தல்ல. அதன் பிறகு ஜெயலலிதா தன்னுடைய அந்த பாணியை மாத்திக்கொண்டார்கள். அந்த என்டையர் இஷ்யூ வந்து எல்லாத்தையும் திரும்ப திரும்ப எடுத்து அந்த அவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே மாத்தி அவங்களோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாத்தி அவங்க அதுக்கு அடுத்த தேர்தல்களை சந்திச்சாங்க. ஆமா. அதன் பிறகு வந்து இந்த புதுச்சேரிக்கு வந்து ஸ்டேட்ஹுட் கொடுக்க போறோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கார்கள். இது நிச்சயமாக அவர்களுடைய டிமாண்டாகத்தான் இருக்கிறது, அந்த மக்களுடைய டிமாண்டா இருக்கிறது. ஆனால் இது வந்து பல இடங்கள்ல இருக்கின்ற ஒரு ஊரா இருக்குது. காரைக்கால்ல கொஞ்சம் இருக்கிறது, புதுச்சேரியில கொஞ்சம் இருக்கிறது, மாஹியில கொஞ்சம் இருக்கிறது, யானம்ல கொஞ்சம் இருக்கிறது. இது எப்படி அதாவது ஒரு வயபிள் ஸ்டேட்டா இருக்குமா என்றதுல எனக்கு அது நிச்சயமாக ஐ டோன்ட் திங்க் சோ. அதே மாதிரி தான் பல விஷயங்கள் வந்து ஒரு செப்பரேட் ரயில்வே பட்ஜெட் மறுபடியும் கொண்டு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஐ திங்க் இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது ரயில்வே பட்ஜெட் வந்து இதுவரையான காலகட்டத்தில் வந்து செப்பரேட்டா இருந்தது. இவர்கள் வந்தவர்கள் தான், மோடி வந்தவர்கள் தான் இது எல்லாம் கொலாப்ஸ் பண்ணி ஒரே பட்ஜெட்டா கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஒரே பட்ஜெட்டா கொண்டு வந்தனால என்னன்னு பாத்தீங்கன்னா ரயில்வேக்கு இருக்கின்ற அந்த முக்கியத்துவம் போய்விடுகிறது. ஏன்னால் ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து ஒரு ரயில்வே பட்ஜெட் பிரசென்ட் பண்ணி அதுல டிஸ்கஷன் போய் அதன் பிறகு 2-3 நாள் வந்து ரயில்வே பத்தி பேசின பிறகுதான் ரயில்வே பட்ஜெட் வந்து பாஸ் ஆகிறது. ஆனால் இன்று இருக்கின்ற நிலைமை என்று பாத்தீங்கன்னா இது காமன் பட்ஜெட் தான் எல்லாம் வருகிறது. எல்லா சப்ஜெக்ட்லயும் பேசும்போது உங்களுக்கு பேசலாம். மொத்தமா அங்கேயும் கிடைக்கிறது உங்களுக்கு 15 நிமிஷம் தான். அது தலைவர்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும்னு வச்சுங்களேன். ஒரு 20 பேர் பேசுவாங்க. இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில வந்து பாராளுமன்றத்துல என்ன பேசினாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த விவாதம் தேவைப்படுகிறது. அதனால அவங்க செப்பரேட் ரயில்வே பட்ஜெட் கொண்டு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமாக கன்செஷன் திரும்ப கொண்டு வரேன். அதாவது குறிப்பாக ஓல்டு முதியோர்களுக்கான கன்செஷன், அப்புறம் அந்த தக்கல் டிக்கெட் கன்செஷன்ஸ். ஆமா எல்லாமே சேர்த்து தற்கால்னு போட்டு எல்லா டிக்கெட் இங்க இருந்து மதுரைக்கு போறவங்க 3000 ரூபான்னா என்ன அர்த்தங்க இது? அப்போ எல்லாத்துலயும் வந்து அந்த கன்செஷன்ஸ் தேவைப்படுகிறது. அது குறிப்பாக வந்து ரிட்டையர் ஆன மக்கள் வந்து எங்க போய் மன்றாடுவார்கள்? அவர்கள் ஒரு பெரிய ஒரு லாபியிங் ஃபோர்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்கேயும் போயிட்டு அவங்க கூட்டமா போய் நின்று ஒண்ணும் போராட்டம் எல்லாம் நடத்த முடியாது. அப்போ அவர்களுக்காக இருக்கின்ற குரலாக இது பார்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமாக முக்கியமான ஒரு விஷயமாக திமுகவினுடைய இந்த மேனிஃபெஸ்டோ அமைந்துள்ளது. சார், அடுத்தபடியா திமுகவின் வேட்பாளர் பட்டியல். முதல்ல சென்னை 3 தொகுதிகளையும் இன்னும் 2 விஷயம். அது முக்கியமான 2 விஷயம் மறந்துட்டேன். ஒண்ணு வந்து எல்பிஜி சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியாது. பெட்ரோல் 75, டீசல் 50. ஆமா 65. ஆமா 75, டீசல் 65. ஆமா அது நிச்சயமாக செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். அதாவது மத்திய அரசினுடைய இந்த அனாவசிய செலவு இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு பிளேனும் உனக்கு ஒரு பிளேன் சொல்லிட்டு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதை வந்து வித்தாலே போதும் என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆடம்பர செலவுகள் வந்து ரொம்ப அதிகரித்து போயிருக்கிறது இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய. குறிப்பாக நரேந்திர மோடியினுடைய பப்ளிசிட்டி பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அளவுக்கு அதிகமான பப்ளிசிட்டி பட்ஜெட் இருக்கிறது. இந்த விஷயங்களை குறைத்தாலே வந்து நிச்சயமாக பெட்ரோல் 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் கொடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். எல்பிஜி சிலிண்டரை பொறுத்தவரை அது மத்தியிலிருந்து வந்த ஒரு மானியம் இருந்தால் மட்டும்தான் முடியும் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருந்தால் கூட அது மக்களுக்கு செய்கின்ற ஒரு சேவையாக மத்திய அரசாங்கம்
எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த டெபிசிட் அதிகரித்தால் கூட வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து டாக்ஸை அவர்கள் செய்து கொண்டு, குறிப்பாக கார்ப்பரேட்டுகளுக்கு டாக்ஸ் போடுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. கார்ப்பரேட் டாக்ஸை வந்து இன்னைக்கு 21% எஃபெக்டிவா கொண்டு வந்து ஏறத்தாழ 18% 17% கொண்டு வந்துட்டீங்க. நானும் நீங்களும் வந்து 33% டாக்ஸ் கொடுத்து உட்கார்ந்துருக்கோம். அது எப்படிங்க அது? ஒரு 1000 கோடி 2000 கோடி ப்ராஃபிட் வாங்குவானாமா, அவன் வந்து 20% இல்லைன்னா 18% தான் டாக்ஸ் கொடுப்பானாமா. நம்மளுக்கு காசே இல்லாதவங்களுக்கு வந்து லட்ச லட்சமா வந்து நம்ம டாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லினா அது என்ன நியாயம் எனக்கு புரியவில்லை. நிச்சயமாக இந்த மிடில் கிளாஸை சுரண்டுகின்ற இந்த சுபாவம் இருக்கு இல்லையா, பாஜக அரசின் சுபாவத்துக்கு எதிரான ஒரு மேனிபெஸ்டோவாக இதை பார்க்கிறேன். வேட்பாளர் பட்டியல்ல சென்னையில இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்ற தொகுதிகள், மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை 3லயும் எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட்ஸையே திருப்பியும் போட்டிருக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால போட்டிருக்கிறாங்களா, இல்ல நட்சத்திர அந்தஸ்துக்காக போடுறாங்களா, இல்ல போட்டி அந்த இடத்துல ரொம்ப கடினமா இருக்கும், இவங்கலாம் ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால போட்டிருக்காங்களா சார்? திரு ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமி, தமிழச்சி தங்கபாண்டியன், தயாநிதி மாறன், இவங்க 3 பேரையுமே அதே இதுல அப்படியே ரிப்பீட்ல போட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, என்னை பொறுத்தவரை அவர்களுடைய அந்த பிஎன் சர்வே நடத்தியிருப்பாங்க. அவர் அந்த சர்வேனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நிச்சயமாக என்ன மாறனை பொறுத்தவரை, தயாநிதி மாறனை பொறுத்தவரை பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. பார்ட்டியோட கனெக்ட் கிடையாது, கட்சியில் இருக்கணும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரே ஒரு பிரச்சனை தவிர. பட் எல்லா இடத்துலயும் வந்து நிறைஞ்சு நிக்கிறாரு. இப்போ ஒரு திமுக காரரோ காங்கிரஸ்காரரோ பேசினா அதுக்கு பின்னால வந்து நின்றுறாரு, அதனால ஃப்ரேம்ல வந்துடுறாரு. அதே மாதிரி அவருடைய ஒரு டிவி ஊடகம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பப்ளிசிட்டி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. பெரிய கெட்ட பேர் கிடையாது. அதாவது முன்னாடி இருந்த சமயத்துல இவரை வந்து தூக்கி வெளியே போட்டாங்கல்ல திமுக இருந்து, அந்த சமயத்துல இருக்குன்னா அந்த கெட்ட பேர் நிச்சயமா கிடையாது. அதனால அதை தாண்டி ஓரளவுக்கு இந்த கான்ஸ்டிடன்சி மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு ஆட்டோமேட்டட் ஒரு ப்ராசஸ் மாதிரி அவங்க மாத்தி விட்டார்கள். குறிப்பாக அவர்களுடைய கூட இருக்கின்ற அந்த கௌதம் அந்த மாதிரி ஆளுகள் வந்து மிக எஃபிஷியன்ட் இந்த இந்த ஹேண்ட்லிங்ல. அதாவது ஒரு தொகுதியை வந்து பாக்குறதுக்கு ஒரு ஒரு சயின்டிபிக் ஒரு அப்ரோச் தேவைப்படுதுங்க. அது பல சக்சஸ்ஃபுல் ஆளுகளை பாத்தீங்கன்னா, அதாவது தொடர்ந்து வந்து ஒரு தொகுதியில் ஜெயிச்சு வர்றவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இது வந்து அவருடைய பாப்புலாரிட்டினால மட்டும் கிடையாது. அவர்கள் வந்து அங்க இருக்கின்ற இஷ்யூஸை வந்து ஹேண்டில் பண்றாங்க. அதனுடைய விளைவாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி கூட இருக்கின்ற நபர்களை எம்எல்ஏஸ் வந்து அரவணைத்து செல்ல வேண்டும். கவுன்சிலர்ஸ் வந்து அரவணைத்து செல்ல வேண்டும். எதிர்கட்சி கவுன்சிலர் இருந்தா கூட நீங்க வந்து அரவணைத்து செல்ல வேண்டும். இந்த ஒரு இது கனெக்ட் இருக்கும்போதுதான். அதே மாதிரி மாறனுக்கு வந்து இது கீழ் லெவல்ல பெரிய கனெக்ட் இல்லாத கூட மேல் லெவல்ல நல்ல கனெக்டா இருக்கிறது. அதாவது மேல் லெவல்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவர் இருக்கிற அந்த சொசைட்டில நல்ல கனெக்டா இருக்கு. அங்க நல்ல பேரும் இருக்கிறது. ஏனென்றால் யாரையும் வந்து அலட்சியப்படுத்த மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் ஹலோன்னு சொல்லி சிரிச்சு பேசுகின்ற ஒரு நபரா இருக்காரு. கலாநிதி வீராசாமியை பொறுத்தவரை ஓரளவுக்கு வந்து அவருடைய நபர்கள் வந்து, அதாவது அப்பாவனுடைய அந்த வழியில் வந்த காரணத்தால் நிச்சயமாக அவருக்கு ஓரளவுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி அப்பா கூட இருந்த நபர்கள் வந்து பலரும் இப்போது வந்து வட சென்னையில் வந்து முகாமிட்டு கொண்டு அவர்கள் வந்து வேலை செய்து கொண்டு வருகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அதனால அவருக்கு பாசிட்டிவா இருக்கிறது. நம்மளுடைய தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் சார், தமிழச்சி தங்கபாண்டியன் பத்தி பேசும்போது, ஏன்னா தென் சென்னையோட அதிமுக வேட்பாளரா களமிறங்கும் வாய்ப்பு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மகனுக்கு இருக்கு. அதே நேரத்துல இதே தென் சென்னைக்கு மாத்தி மாத்தி பாஜக போட்டி போட்டிருக்காங்களாமா. ஏதோ தென் சென்னை பாஜகவின் வெற்றி கோட்டை ரேஞ்சுக்கு வந்து வர்ற எல்லாரும் தென் சென்னையை தான் பாஜக கேட்கறாங்கன்னு ஒரு தகவலும் நம்ம அரசியல் எஸ்டேட்ல சொல்லியிருந்தாரு. இந்த தென் சென்னை எப்படி பாக்குறீங்க சார்? அது வந்து மயிலாப்பூர் வந்து தென் சென்னையில வர்றதுனால இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. மயிலாப்பூர் மந்தவெளி எல்லாம் வர்றதுனால வந்து ஓட்டுகள் அதிகமாக வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. தென் சென்னை என்பது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு தொகுதியா இருக்கிறது. அது வந்து ஒரு ஒரு ஹோமோஜினிட்டியும் இல்லாத ஒரு தொகுதியா இருக்கு. மத்திய சென்னைன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு கச்சிதமான ஒரு தொகுதியா இருக்கிறது. வட சென்னை என்று பாத்தீங்கன்னா பெரிய தொகுதியா இருக்கிறது, இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறது. அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா பல இண்டஸ்ட்ரீஸ் மாறிவிட்டது. இருந்தால் கூட அங்க ஓரளவுக்கு ஒரு ஹோமோஜினிட்டி இருக்கிறது. ஆனால் தென் சென்னையை பொறுத்தவரை அங்க வந்து வட இந்தியர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்துல வந்து தென்னிந்தியால இருந்து அனைத்து மாநிலங்கள் இருக்கின்ற எல்லா மாவட்டத்துல இருக்கவங்களும் அங்க இருக்கிறாங்க. ஒரு மினி ஹப்பா இருக்கு. இந்தியாவோட மினியேச்சர் தான். ஐடி ஹப் மட்டும் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஹப்புமா இருக்கிறது. அதே மாதிரி ட்ரெடிஷனலா இருக்கின்ற நபர்களும் இருக்கிறார்கள். அப்ப இது எல்லாம் சேர்ந்து ஒரு மெல்டிங் பாட்டாக தான் அங்கே பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல தான் இந்த தேர்தல் நடக்கிறதாக நாம் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கின்ற ஒரு இடத்தில் நிச்சயமாக வந்து பாஜகவுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை நோக்கி அவர்கள் செய்தார்னா நிச்சயமாக அவர் வந்து மத்திய சென்னைக்கு தான் வர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பூந்தமல்லி ரோடும் அதே மாதிரி இருக்கின்ற அட்ஜாயினிங் ஏரியாஸ்லயும் அவர்களுடைய
அந்த பாசிட்டிவ் ஆளுகள் இருப்பார்கள். அவர்களை வைத்துதான் இவர் வந்து அரசியல் காண வேண்டும் என்று நான் கருதுகிறேன். தமிழிசையை பொறுத்தவரை அவருக்கு ஒரு பெரிய ஒரு செட்டப்பே இருக்கிறது. அவருடைய ஹஸ்பண்ட் சந்துருவானாலும் சரி, அதை ஒட்டி இருக்கிற நபர்களானாலும் சரி, மிக தெளிவாக வந்து அவர்கள் வந்து களத்தில் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. தமிழிசை வந்து பல இடங்கள்ல வந்து, அதாவது லிட்டரரி ஃபெஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிருக்கிறாரு. அப்போ ஒரு படித்த நபர், அதுவும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச நபர், தேவையில்லாமல் பேச மாட்டார், தேவையில்லாம இந்த லூஸ் ஸ்டாக் கிடையாது. அது ஒரு பெண்ணுக்கு அதே மிக மிக நேரத்துல தேவையானதையும் பேசி இருக்கிறாரு. கடந்த அதான். பாராளுமன்ற வரலாற்றுல எங்க பேசணுமோ அங்க அவர் பேசவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, ஆமா. அது அப்ப அதான் அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து நம்மளுடைய சமூகம் எப்படி பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடக்கம் வேணும் என்று பார்ப்பார்கள். அதே நேரத்துல வந்து எங்கெங்க தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து குரல் எழுப்ப வேணும் என்று பார்ப்பார்கள். இது ஒரு முரண் தான். அந்த முரண் இருந்தால் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அது எல்லாத்துலயும் வந்து ஓரளவுக்கு வந்து அவர்கள் வந்து அந்த அந்த ஹோப் இந்த இத வந்து நிச்சயமாக அவர்கள் வந்து கடைபிடித்திருக்கார்கள் என்று பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை தாண்டி வந்து இந்த முறை எனக்கு பிடித்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மிக தெளிவாக பொன்முடியோட மகனுக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து 0. ஆக்சுவலி பார்லிமெண்டரி ஃபங்ஷன்ல வந்து 0. அங்க வர்றதே வந்து விரளமா இருந்தது. அதனால அவருக்கு கொடுக்கவில்லை. மகேந்திரனுக்கு வந்து கோவையில கொடுக்கவில்லை என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதா இருக்கிறது. தர்மபுரியில டாக்டர் செந்திலுக்கு கொடுக்கவில்லை. அவர் இத சமீபத்துல தான் ஒரு பெஸ்ட் பார்லிமெண்டரியன் அவார்டு கூட வாங்கினாரு. இன்னொரு ஒரு ஊடகம் வந்து அவருக்கு கொடுத்தது. அப்படியும் கூட அவருக்கு கிடைக்கவில்லை. பழனி மாணிக்கம் நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பேரா இருந்தது. ஆனா பழனி மாணிக்கத்துக்கு தஞ்சாவூர்ல அந்த சீட் கொடுக்கவில்லை என்று நாம் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இப்போ நேருனுடைய மகனுக்கும் கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து இல்ல அவர்களை சார், நேரு பொறுத்தவரை நேரு மகனுக்கு குடுத்திருக்கிறாங்க சார். அப்படியா? நன்றி. பெரம்பலூர்ல. ஆமா, 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 ஆமா. ஓஹோ! அது பெரம்பலூர்ல குடுக்கலைன்னா நேரு மகன் போட்டியிட்டு இருக்காரு. தஞ்சாவூர வந்து நீங்க சொன்னத அந்த விஷயத்த வந்து முதலமைச்சரே அத ஆ, குறிப்பிடவும் செஞ்சாரு. எக்ஸ்ட்ராவா போய் முரசொலியே நிக்குது அப்படின்னு சொல்லி அங்க அறிவிக்கும் போதே அந்த இத சொன்னாரு. அத எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணாரு. இப்போ ஆ, சார் ஆ. அடுத்து திருப்பெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில வந்து நேஷனல் லெவல் ஹெட்லைன்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு ஆ. சம்பவம் நடக்க இருந்திருக்கு. ஆனா அது ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. பிரியங்கா காந்தி அங்க நிப்பாட்ட போறாங்க ஆமா. அப்படின்னு சொல்லியிருந்தா, நாடு முழுக்க அதான் ஹெட்லைன்ஸா இருந்திருக்கும். ராகுல் விழுந்த இடத்தில் எழுகிறாரா பிரியங்கா அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிச்சு நவுத்திருப்பாங்க. ஆனா அந்த ஆமா. விஷயம் நடக்கல. அங்க திருப்பி டி.ஆர். பாலு அவர்கள் நிக்கிறாரு. அவங்க ஆமாமா. அதுக்கான சான்சஸ்லாம். ஆமா. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறாரு அதுல. நான் கருதுகிறேன். அப்போ இதுல தூத்துக்குடி ஆஃப் கோர்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. கனிமொழி நிக்கிறாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல டி.ஆர். பாலு குடுக்குறதுல ஐ மீன் அவர் வந்து என்னை பொறுத்தளவுல வந்து ஹி ஹஸ் அவுட்லிவ்ட் அந்த ஒரு பார்லிமெண்டரி ப்ராசஸ்ல அவர் அவுட்லிவ்ட். அவர் ஒரு முதிர்ச்சி பெற்ற நபர். நிச்சயமாக அவரை வந்து இந்த திமுகவினுடைய அந்த கட்சியிலேயே யூஸ் பண்ணியிருக்கலாம் என்றுதான் என்னுடைய வாதமாக இருக்கும். எவ்வளவோ தேர்ச்சி பெற்ற நபர்கள் இருக்கிறார்கள். அந்த நபர்களுக்கு யாருக்காச்சும் கொடுத்திருக்கலாம். ராசா தேவைப்படுகிறார். ராசா என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய, இல்லை என்றால் திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய ஒரு கான்ட்ரரி நபராக டெல்லியில் இருக்கிறார். அவர் எதையெல்லாம் ஃபைட் பண்ணி வந்து முன்னாடி வந்து நிற்கிறார் என்று நமக்கு தெரியும். அது ராசாவை பொறுத்தவரை அவர் வந்து ஒடுக்கப்பட்டவர். ஒடுக்கப்பட்ட அந்த சமூகத்திலிருந்து டெல்லியில வந்து உட்கார்ந்து அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ, அதாவது பெரியாரினுடைய அந்த தத்துவங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு என்னெல்லாம் எங்கெல்லாம் நுழைக்க முடியுமோ எல்லாம் நுழைச்சு கொண்டுதான் இருக்கிறார். இன்னைக்கும் வந்து பல விஷயங்களை பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கின்ற பேச்சுக்கள் வந்து இன்னைக்கு அது வைரலாக பேச்சுகளாக யார் மாற்றான்னு பாத்தீங்கன்னா பாஜக காரன் தான் மாத்தி கொண்டிருக்கிறார். ஆன்டி ஹிந்து ஆன்டி ஹிந்துன்னு எல்லாம் சொல்லி ராசா மேல பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ராஜாவுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி அங்க வந்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சாய்ஸ் அந்த கணபதி ராஜ்குமார் என்பது முக்கியமான சாய்ஸாக பார்க்கிறேன். நிச்சயமாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் வந்து அது முக்கியத்துவம் கொடுத்து அங்க இருக்கின்ற அந்த சீட்டை எந்த அளவுக்கு வந்து திமுக வந்து இம்பார்ட்டண்டா எடுக்கிறது என்று பார்த்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது. ஏனென்றால் இவர் வந்து ஒரு அறியப்பட்ட பேர் கிடையாது. அதாவது நாமெல்லாம் போய் எம்எல்ஏ பட்டியலோ இல்லைன்னா எம்பி பட்டியலோ இல்லை என்றால் கட்சியில் இருக்கின்ற முக்கிய பொறுப்பாளர் பட்டியலோ அறியாத ஒரு பேரா இருக்கிறது. ஆனால் அதே நேரத்துல கோயம்புத்தூர்ல ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு பேரா இருக்கிறது. அதுவும் வந்து ஒரு தெரிஞ்ச பல நபர்கள் இருக்கிறார்கள். அந்த நபர்களை எல்லாம் விட்டு விட்டு இவரை சூஸ் பண்ண வேண்டிய அந்த அவசியம் என்ன, அவசரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கு அங்க இருக்கின்ற பேர் வந்து நல்லா இருக்கு என்று சொல்கிறார்கள். அதனுடைய பேஸ்ல தான் அவரை பிக் பண்ணியிருக்காங்க. சார், இந்த முறை இளைஞர் அணி வாய்ப்புகளும் குடுக்கப்பட்டிருக்கு. ஆமாமா. அத எப்படி சார் பாக்குறீங்க? ஈரோட்ல பிரகாஷ் நிக்கிறாரு. இளைஞர் அணி அந்த கோட்டான்னு வச்சுக்கலாமே. இளைஞர் அணி கோட்டால சீட்டு குடுக்குறாங்க.
இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது திமுக அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பாக்கணுமா, இல்ல உதயநிதியின் ஆதிக்கம் திமுகல வருதுன்ற ஆஸ்பெக்ட்ல பாக்கணுமா சார்? இல்ல இதுல வந்து 50% மேல வந்து புதியவர்கள் இருக்கிறார்கள். திமுகவுடைய இந்த லிஸ்ட்ல 11 பேர் வந்து புதியவர்களா இருக்கிறார்கள். 3 பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆ, அடிமட்ட தொண்டர்கள் என்று பாத்தீங்கன்னா அதிலிருந்து அதாவது ஒன்றிய செயலாளர் அந்த லெவல்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் 2 பேர் இருக்காங்க. அடிமட்ட தொண்டர்கள் என்று பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ ஏறத்தாழ 19 பேர் வந்து பட்டதாரிகள் இருக்கிறார்கள். அப்ப நீங்க வந்து படிச்சவனை கொண்டு வந்து வைக்கல. அந்த ஒரு யூஷுவல் கிரிட்டிசம் இருக்கு இல்லையா? மிடில் கிளாஸ்ல வருகின்ற கிரிட்டிசம். அது குறிப்பாக பாஜக கையாளுகின்ற கிரிட்டிசம். அவருடைய பிரதமரை பத்தி பேசினா அவ்வளவுதான். அத பத்தி அத அப்புறம் திசை திருப்பிடுவார்கள். யூசுவலா வந்து வழக்கறிஞர்கள் தான் அதிகமான இடத்துல வந்து வருவார்கள். ஆனா இந்த முறை வந்து அந்த அளவுக்கு வழக்கறிஞர்கள் கிடையாது. ஒரு 6 நபர்கள் வந்து வழக்கறிஞர்களா இருக்கிறது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்னை பொறுத்தவரை வந்து 3 இது ஒரு டாக்டரேட் பேலன்ஸ். போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாமா. முதலமைச்சர் ஆமாமா. குறிப்பிட்டிருந்தார். ஆமாமா. 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 2 நெனைக்கிறேன். அதே மாரி என்னை பொறுத்தவரைல வந்து இது 3வது ஒரு பெண்ணுக்கு டாக்டர் ராணிக்கு வந்து தென்காசியில குடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. அது 3வது ஒரு பெண்மணி வந்து திமுகவினுடைய லிஸ்ட்ல வர்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ் லிஸ்ட்டா இருக்குது. அதாவது யாருக்கெல்லாம் வந்து ஷூராக வெற்றி பெற முடியுமோ அவர்கள் எல்லாம் ரிட்டெயின் பண்ணியிருக்கார்கள். டி.ஆர். பாலு அந்த லிஸ்ட்ல வந்துடுறாரு என்று நான் கருதுகிறேன். பாக்கி இருக்கின்ற நபர்களை வந்து ஃப்ரெஷ் ஃபேஸ் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் லிஸ்டாகத்தான் பார்க்கிறேன். சார் அந்த இறுதியா ஒரே ஒருத்தர் மட்டும் கேட்டுறேன். அது ஆர்வம் அடக்க முடியாத அளவுக்கு அந்த அரக்கோணத்த பத்தின செய்திகள்லாம் வந்திருந்துச்சு. அத வந்து ஜெகத் ரட்சகனே மீண்டும் கைப்பற்றி இருக்கிறார். அது எப்படி பார்க்குறீங்க? அவரோட ஆல்ரெடி அவர் தொகுதியில நல்ல பேர் வச்சிருக்கிறாரு. நெறையா மக்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு. ஜெகத் ஆ. ரட்சகனினோட அந்த வெற்றி வாய்ப்புலாம் எப்படி இருக்கு? அவரு வாங்குன அந்த விஷயங்கள். இல்ல ஜெகத் ரட்சகனுக்கு மேல இனியும் ரெய்டு வரும் என்று நான் கருதுகிறேன். ஜெகத் ரட்சகன் என்பவர் வந்து சென்னையில மட்டும் கிடையாது, புதுச்சேரியிலும் அவர்களுடைய அந்த ரீச் இருக்கிறது. அங்க ஹோட்டல் கூட வச்சிருக்கிறாரு. அப்போ மெடிக்கல் காலேஜ் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மாரி பல அ தமிழக இல்லையென்றால் திமுகவை பொறுத்தவரை டிக்ளேர்டு செல்வந்தர்கள்ல அவர் முக்கியமான ஒரு செல்வந்தரா இருப்பார் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி ஒரு பெரிய கெட்ட பேர் வந்து கான்ஸ்டிடுவன்சிலயோ இல்லையென்றால் தமிழகத்தை பொறுத்தவரையோ இல்லையென்றால் மீடியாலயோ வந்து அவர் சம்பாதிக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். அதனால அவருக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கிறது. பலருக்கு வந்து இந்த தெனாவட் இருக்கும். இந்த ஐஜேகேயினுடைய நபரை பார்த்தா அவரு 2 மாசத்துக்கு அப்புறமே நான் வந்து திமுகல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த அடாவடித்தனம் இருக்கு இல்லையா? அந்த அடாவடித்தனம் வந்து நிச்சயமாக ஒரு ஜெகத்ரட்சகன்கிட்ட கிடையாது. அவருடைய சொல் வலிமை இருக்கிறது. அதை தாண்டி ஒரு யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பேசுறது கிடையாது. நீங்க பெரியவனாகட்டும், சின்னவராகட்டும் எல்லாத்துக்கிட்டையும் அனுசரிச்சு போன்ற ஒரு நபரா இருக்கிறாரு. கட்சிக்கு கட்டப்பட்டு ஒரு நபரா இருக்கிறாரு. தேவையில்லாமல் வந்து எந்த அளவுக்கு பிரஷர் கொடுத்தா கூட திமுகவை விலகி இன்னொரு கட்சியில போய் சேர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து மிக கம்மியா இருக்கின்ற ஒரு நபரா இருக்கிறாரு. அப்படி இருக்கின்ற ஒரு நபரை வந்து தன்னுடைய பக்கத்தில் வைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்று மு.க. ஸ்டாலின் கருதுகிறார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அந்த கதிரானந்துக்கு கொடுத்தது எனக்கு பெரிய டிசப்பாயின்டா இருக்கிறது. பெரிதாக ஒன்றும் செய்யாத ஒரு மனிதர். இருந்தாலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய மகன் என்ற அடிப்படையில் மட்டும் அவருக்கு அந்த சீட் கொடுத்தது. அது எனக்கு அந்த அளவுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இல்லை. ஒரு பெரிதாக ஒன்றும் ஜெயிக்கவும் இல்லை. 8000 ஓட்டுக்கு மேலதான் ஜெயிக்கிறாரு. பாக்கி இருக்கின்றவர்கள் எல்லாம் வந்து லட்சக்கணக்கான ஓட்டுகள்ல ஜெயிச்சு வர்றாங்க. கதிரானந்தனுடைய அந்த சாய்ஸ் மட்டும்தான் எனக்கு அந்த ஒரு அளவுக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கிறது. சார் அந்த தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன். போன முறை தேனியில தான் திமுக கூட்டணி ஆமா. சறுக்கி இருந்து போன நாடாளுமன்ற தேர்தல்ல. அத ஈடுகட்டுற விதமா இந்த தடவ தேனியில தங்க தமிழ்ச்செல்வன இறக்கி, ஒருவேளை டிடிவி பாஜக கூட்டணியிலிருந்து தேனியில் நின்றாலும் சரி, அதிமுக தரப்புல இருந்து யாராச்சும் நின்னாலும் சரி, அவங்களுக்கான அந்த டஃப் ஃபைட்ட குடுத்தே தீரணும் இந்த தடவ தேனியில அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களா சார்? நிச்சயமா அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தங்கத்தமிழ் செல்வனுக்கு அந்த ஏரியா நன்றாக தெரியும். தங்கத்தமிழ் செல்வனுக்கு வந்து இதுவரை வந்து கட்சி ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் கொடுக்கவில்லை. அவர் வந்து இப்ப ஏன்டா வந்தான்னு ஒரு லைன்ல தான் இருந்தார். அவரும் சரி கலையராசன் அந்த மாதிரி நபர்கள் வந்து கொஞ்சம் விரக்தியில தான் இருந்த ஒரு காலத்துல தான் இப்போ திடீரென்று இப்படி ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு அமைந்திருக்கிறது. நிச்சயமாக முக்கியமான ஒரு வாய்ப்பு. அதை வந்து அவர் பயன்படுத்திக் கொள்வார் என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இல்லாத இந்த தருணத்தில் வந்து தேனியில வந்து நிச்சயமாக தங்கத்தமிழ் செல்வன் வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்பு அதிகமா இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அவருடைய அரசியல் பயணத்தில் இது முக்கியமான ஒரு திருப்பமாக இருக்கும், அமையும் என்று நான் அவரை வாழ்த்துகிறேன். சார், தி மொத்தத்துக்கு திமுக வேட்பாளர்கள் ஏற்படுத்த போற இம்பாக்ட் என்ன சார்? அத மட்டும் சொல்லுங்க. அதோட அப்படியே முடிச்சு. நல்ல சாய்ஸ் தான் இருக்குது. எனக்கு 2, 3 சாய்ஸ்ல மட்டும் தான் பிரச்சனையா இருக்கிறது. ஆரணி வந்து எடுத்து நீங்க வந்து தரணிவேந்தனை வந்து அங்க நிறுத்தியிருக்கீங்க.
அதாவது காங்கிரஸ் கிட்ட இருந்து எடுத்து நிறுத்திருக்கீங்க. ஆரணியில நல்ல பேர் கிடையாது. அப்போ தரணிவேந்தன் எந்த அளவுக்கு வந்து அங்க வந்து செயல்பட முடியும் என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில கூட கள்ளக்குறிச்சி பொள்ளாச்சி மலையரசன் ஆனாலும் சரி, இல்ல பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி ஆனாலும் சரி, இவர்களால் எந்த அளவுக்கு கட்சியினுடைய தலைமை வந்து ஒத்துழைக்கும், எந்த அளவுக்கு அவர்களுக்கான அந்த வாய்ப்பு வரும் என்று இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாத நபர்களா இருக்கிறார்கள். அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு பரிச்சயம் இல்லாத நபர்களா இருக்கிறார். லோக்கல்ஸ் ஆனா கூட அது ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது எந்த அளவுக்கு கட்சியினுடைய, அதாவது இந்த ஓனர்ஸ் அந்த பார்ட்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிறது. பாக்கியெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 10 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆன் தேர் ஓன். எனக்கு வந்து முக்கியமாக டிஆர் பாலுவுக்கு கொடுத்ததும் அதே மாதிரி கதிரானந்த் கொடுத்தது மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக காணுது. அருணுடைய அருண் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் பெரம்பலூர்ல கொடுக்கலன்னு நினைச்சேன். அவர் வந்து ஃபீல்டு ஒர்க் ரொம்ப வருடமா பண்ணி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் அங்க இருந்தா தான் உகந்ததா இருக்கும் என்று கருதுகிறேன். ஆனால் இன்னொரு இதுல வந்து இளைஞர் ஈரோடு கொடுத்த மாதிரி அருணுக்கும் கொடுத்தது நல்லது என்று கருதுகிறேன். அடக்கமான ஒரு பையனா இருக்கிறார். இன்ஜினியரிங் படிச்சவர். இங்கிலாந்து அமெரிக்காவில் சென்று இன்ஜினியரிங் படிச்சவர். டிவிஎச் ரவி கூட அவருடைய அந்த ஃபேர்ம்ல வந்து வேலை செய்து வந்தவர். அப்போ ஒரு ஒரு நிறுவனம் எப்படி நடத்த வேண்டும், ஒரு சக்சஸ்ஃபுல் விஷயங்கள் வந்து எப்படி எடுத்து சொல்ல வேண்டும், அதுவும் குறிப்பாக ரொம்ப மோசமான ஒரு காலத்துல தான் அவர் வந்து டிவிஎச்ல சேர்றாரு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த நபர்களாக இந்த இளைஞர்கள் வந்து நமக்கு தோற்றமளிக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு கதிரானந்தோ இல்லை என்றால் டிஆர் பாலோ இல்லை என்றுதான் ஒரு பிரச்சனையா இருக்கிறது. இது திமுகவை பொறுத்தவரை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க பல இடங்கள்ல. அப்போ அந்த பேலன்சிங் தேவைப்படுகிறது திமுகல. அந்த விஷயம் கூட மு.க. ஸ்டாலின் வந்து கண்டறிந்து தான் செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். திமுக வேட்பாளர் பட்டியல் குறித்தும் திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்தும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.